ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமலாம் பள்ளி பருவத்தில் வீட்டில் போய் சொல்லிவிட்டு கிரவுண்டில் போய் கிரிக்கெட் ஆட போவோம், இல்லைன்னா கேம் சென்டரில் போய் ஸ்மாக் டவுன் ஆட போவோம். அதுக்கே நம்ம வீட்டில் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் இங்கே ஸ்கூல் படிக்கிற 3 பொண்ணுங்க, இதுங்களை பொண்ணுங்கன்னு சொல்கிறதா இல்லை வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, வீட்டில் பார்ட்டிக்கு போகிறோம்னு போய் சொல்லிட்டு விவகாரமான வேலை ஒன்றை பார்த்து வச்சுருக்குதுங்க. ஆனால் ஜெயிலில் களி திங்கிறது என்னமோ இந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி என்ன விவகாரமான வேலையை அவங்க பார்த்தாங்க? இந்த சம்பவத்துக்கும் பேட் கேர்ள் படத்தோட டீசருக்கும் உள்ள தொடர்பு என்ன? தமிழ்நாட்டில் நடந்த தொடர் பாலியல் நிகழ்வுகளில் உண்மையானுமே பாதிக்கப்பட்டவங்க யாரு, விக்டம் கார்டு போட்டு தப்பிச்சவங்க யாருங்கிறத பற்றி தான் இந்த காணொளி தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்ரிவீல்டு டேப்ஸ். நான் உங்கள் RRK, இது உங்கள் RRK ஷோ. பேட் கேர்ள் ஸ்டோரி 1. போன வருஷம் டிசம்பர் 23 சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தான் இது. அன்னைக்கு நாள் திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே ஹாஸ்டல் ரூமில் எல்லோரும் தூங்கின பிறகு அதே கேம்பஸில் படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் கேம்பஸ்குள்ளே உள்ள ஒரு ஒதுக்குப்புறமாக இருட்டான பகுதியாக பார்த்து போயிருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்கன்னா, இந்த செமஸ்டரில் நாம் 60% தான் மார்க் எடுத்திருக்கோம், அடுத்த செமஸ்டரில் எப்படியாச்சும் 70% மார்க் எடுத்துடணும்னு, எப்படி மார்க் எடுக்கலான்னு குரூப் டிஸ்கஷன் செய்கிறதுக்காக இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஞானசேகர்ன்ற 37 வயசு தக்க ஒரு நபர் அந்த பக்கமாக வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் செஞ்ச குரூப் டிஸ்கஷனை ஃபோனில் வீடியோவும் எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் செஞ்ச வீடியோவை காட்டி அவங்க 2 பேரையும் மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தலைவன். நீ குரூப் டிஸ்கஷன் செஞ்சதை நான் வீடியோ எடுத்துட்டேன், சத்தம் போட்டினா வீடியோவை எல்லார்ட்டையும் காமிச்சிருவேன், ஒழுங்கா என் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா உன் வாழ்க்கையே நான் சீரழிச்சிருவேன். ஐயோ அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. ஹே கேர்ள், அந்த அங்கிள் சொன்ன மாதிரியே செய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கால பெடரியில் அடிக்க ஓடி எஸ்கேப் ஆகிட்டான் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்த அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த ஞானசேகரன் அங்கிள் தனியாக மாட்டின அந்த பொண்ணை மொலாஷ் பண்ணுறாரு. அடுத்த நாளே அந்த பொண்ணு தனக்கு நிகழ்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸாரும் அந்த ஞானசேகரனை கைது பண்ணி உள்ளே தள்ளுறாங்க. இதுக்கு நடுவில் தான் FIR லீக் ஆனது. யார் அந்த சார் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கும். இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்களாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. அதாவது ஒரு கல்லூரிக்கு பெற்றவங்க ஏன் அவங்க பசங்களை அனுப்புகிறாங்கன்னா படிக்கிறதுக்காக மட்டும்தான். கல்லூரின்றது லவ் பண்ணுறதுக்கோ இல்லை மேட்ரு பண்ணுறதுக்கான இடமோ கிடையாது. இதை மாணவர்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ போராட்டம் பண்ணுற மாணவர்கள்ட்ட நம்ம கேட்குறது என்னென்னா, நீங்கள் படிக்க வரீங்க, வந்து போகிற இடத்துல உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, இல்லை இது போல் அன்டயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பொதரு பக்கமாகவோ இல்லை பழைய பில்டிங் பக்கமாகவோ நீங்கள் செய்கிற குரூப் டிஸ்கஷனுக்கு இடையூறு வராமல் இருக்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? எனக்கு தெரியல மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேட் கேர்ள் ஸ்டோரி 2. காஜி மாணவிகளும் காஜி மாணவர்களும். இந்த பேட் கேர்ள் ஸ்டோரி 2ல் முழுக்க சம்மந்தப்பட்டிருக்கிறது யாருன்னா பள்ளி மாணவ மாணவிகளும் தான். அதனால் ஆட்டோமேட்டிக்காக போக்சோ உள்ளே வந்துடுவான். சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவி 8வது படிக்கிறாங்க. போன மாதம் 24 அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா என் ஃப்ரெண்டு அவள் வீட்டில் பார்ட்டி வச்சுருக்காம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல, அந்த தற்குறி அம்மாவுக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னு தெரில, எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ரொம்ப நேரமாவது பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்ன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல.
அப்போ தான் அந்த அம்மாவுக்கு உரைச்சிருக்கு போல். உடனே அந்த அம்மா அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்னொரு அதிர்ச்சி, அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போகிறதா சொல்லிட்டு போனது இன்னும் வீட்டுக்கே வரல. பதட்டமான அந்த 8வது படிக்கிற பொண்ணோட அம்மா திருவிக்கா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த 8வது படிக்கிற பொண்ணோட மொபைல் ஃபோன் சிக்னலை போலீஸார் ட்ரேஸ் பண்ண அவங்க 3 பேரும் பெரம்பூரில் உள்ள ஒரு பாலடைஞ்ச லைப்ரரி மொட்டை மாடியில் இருக்கிறது சைபர் கிரைம் உதவியோட போலீஸ் கண்டுபிடிச்சி படையை திரட்டி அந்த பாலடைஞ்ச லைப்ரரியை முற்றுகையிடுறாங்க. மொட்டை மாடியில் போய் பார்த்தா போலீஸாருக்கு ஒரே அதிர்ச்சி. காரணம், அந்த 3 மைனர் பள்ளி மாணவிகளும் அங்கே இருந்த 6 பசங்களோட குரூப் செக்ஸில் ஈடுபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 மாணவிகளும் அந்த சமய உல்லாசத்தில் மிதக்க மது போதையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்த போலீஸ்காரங்க அந்த 6 ஆண்களையும் கைது செஞ்சு அவங்க மேலே போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இன்னும் டீப்பாக இதை அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, ரொம்ப நாளாகவே இவங்களுக்குள்ள அரிப்பு இருந்திருக்கு. இவங்களுக்குள்ளேயே பல்லான படங்களை ஷேர் செஞ்சும் அதை பார்த்தும் ஆர்காசம் அடைஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பொண்ணுங்களையும் யாரும் வலுக்கட்டாயமாவோ அல்லது மிரட்டியோலாம் லைப்ரரி மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போகலை. இவங்களே விருப்பப்பட்டு, இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அரிப்பெடுத்து காம களியாட்டம் ஆடுறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வாண்டடாக இந்த 3 பள்ளி மாணவிகளும் போயிருக்காங்க. இந்த 3 பெண்களையும் அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைச்ச போலீஸ்காரங்க அந்த 6 பசங்க மேலேயும் போக்சோ கேஸை போட்டு உள்ளே தள்ளுறாங்க. அந்த 6 பசங்களில் 3 பேர் பள்ளி மாணவர்கள். அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் மற்ற 3 ஜெயிலையும் அடைக்கிறாங்க. இப்போ இந்த பேட் கேர்ள் ஸ்டோரி 2 கதையை கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்த பேட் கேர்ள் படத்தினுடைய டீசரோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அரிப்பெடுத்து போய் தன்னோட வகுப்பறையில் படிக்கிற ஒரு பையனை செடியூஸ் பண்ணி அவங்க கூட தகாத உறவில் ஈடுபடுறா. அது ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போய் அது பிரச்சனையாகவும் மாறுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்லையே படிக்கிறா. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. அத்தோட நிறுத்தாம, ஏய் ஒழுங்கா என்னை என் வழியில் மேய விடு, இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு அவங்க அம்மாவையே மிரட்டி அதுக்கப்புறம் காலேஜ் போய் ஸ்கூலில் விட்டதை இங்கே ஆரம்பிக்குது. பல பசங்களோட ஓலு, தண்ணி, சரக்கு, பவுடர்னு. இந்த பேட் கேர்ள் டீசர் ஸ்டோரியை நான் சொன்ன பேட் கேர்ள் ஸ்டோரி 2வோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். அந்த 3 பேட் கேர்ள்ஸை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அவங்களா தான் அரிப்பெடுத்து போயிருக்காங்க. ஆனால் தண்டனை அந்த பசங்களுக்கு மட்டும்தான். நாம் செய்கிற தப்புக்கு நமக்கு தண்டனை கொடுக்கப்படுறதே நம்ம செஞ்சது தப்புன்னு நாம் உணர்றதுக்காக தான். தண்டனை அனுபவிக்கிற அந்த பசங்க தப்பை உணர்ந்து திருந்துறதுக்கு எள்ளளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்டனைக்கு உட்படுத்தப்படாத இந்த பேட் கேர்ள்ஸுக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும், சட்டம் பெண்களுக்கு சாதகமானதுன்னு. இதை சாக்கா பயன்படுத்தி நாளைக்கு இந்த பேட் கேர்ள்ஸ் அவங்க தேவைக்காக ஒரு பையனை செடியூஸ் செஞ்சு தேவை தீர்ந்தோன்னே அந்த பையனுக்கு எதிராகவே ரேப் கேஸ் போட்டு அந்த பையனை ஜெயிலில் தள்ள மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? 2018 ஐபிசி செக்ஷன் 497 படி திருமணம் கடந்த உறவு, அதாவது கள்ளக்காதல் குற்றம் இல்லைன்னு நீதிமன்றமே உத்தரவு போட்டுடுச்சு. இந்த பேட் கேர்ள்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு சுகத்துக்காக பல பேரோட அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு நாள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி டிவோர்ஸ் கேட்டு அலுமோனின்ற பேரில் அந்த பையன்டேருந்து பணத்தை கொள்ளையடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பணம் போனால் சம்பாரிச்சிடலாம், உயிர் போனால் திரும்ப வருமா? இந்த மாதிரி கேடுகட்ட பெண்களை அன்னைக்கே வள்ளுவர் வகைப்படுத்தி இருக்காரு. அன்பின் விளையார் பொருள் விளையும், ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, கோல்ட் டிக்கர்ஸ் ஜாக்கிரதை. நாளைக்கே உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்து அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணி அந்த லவ் அடுத்த கட்டத்துக்கு போய் அது பெட்ரூம் வர போக நீங்களும் உங்கள் லவ்வரும் சந்தோஷமாக இருக்கும்போது எதிர்பாராத விதமாக போலீஸ் உங்கள் வீட்டு கதவை தட்டும். உடனே உங்கள் லவ்வர் மானம் பறி போயிடக்கூடாதுன்னு எண்ணி போலீஸ்கிட்ட போய், சார் இவன் தான் சார் என்ன கடத்திட்டு வந்தான், இவன் என்னை ரேப் பண்ண பார்க்குறான் சார், நானும் சொல்லியே இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான் சார், இவன்கிட்டேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு உங்கள் லவ்வர் பிளேட்டை மாற்றினா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விக்டம் கார்டை போட்டுட்டு அவன் நிரபராதி ஆகிடுவா, அல்ப ஆசைக்கு ஆசைப்பட்ட நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக இருங்க.